அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கன்னி ராசி வர்கோ. புதன் பகவானோட ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க. எதையும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைக்கிறவங்க. இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களோட திட்டமிடலுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகுது. வணக்கம் கன்னி ராசி நேயர்களே. ராசி மண்டலத்தோட 6வது ராசி நீங்க. ஒரு வேலையை எடுத்தா அதுல நுணுக்கங்களை ஆராய்ஞ்சு நேர்த்தியா முடிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இது உங்களுடைய திட்டமிடலுக்கான அறுவடை காலம். கடந்த கொஞ்ச காலமா நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஆனா எதுவும் நடக்கலையேன்னு ஒரு சலிப்பு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் நீங்க போட்ட விதை எல்லாம் முளைச்சி பலன் தர ஆரம்பிக்கும். கிரகங்களோட நிலை இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்க போகுது. வேலை விஷயத்துல பார்த்தா கன்னி ராசிக்கு இந்த வருஷம் ஒரு லேர்னிங் அண்ட் ஏர்னிங் வருஷம். ஆஃபீஸ்ல உங்க திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான சான்ஸ், இல்லைன்னா வேற ஊருக்கு நல்ல போஸ்டிங்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல இது கொஞ்சம் தயக்கத்தை கொடுத்தாலும் அப்புறம் அதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறும். பிசினஸ் பண்றவங்க புதுசா டெக்னாலஜியை புகுத்துவீங்க. உங்க பேச்சாலையும் கணக்கு வழக்குகளாலையும் கஸ்டமர்களை ஈர்ப்பீங்க. ஆனா புது பார்ட்னர்களை சேர்க்கும் போது மட்டும் அவங்களோட பின்னணியை நல்லா விசாரிச்சுக்கோங்க. மார்ச் டு ஆகஸ்ட் பீரியட்ல பிசினஸ்ல நல்ல ஒரு ஜம்ப் இருக்கும். பண வரவு மற்றும் சேமிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் பட்ஜெட் தான் உங்க தாரக மந்திரம். வருமானம் வரும், ஆனா அதே சமயம் நாங்களும் தான் வருவோம்னு செலவுகளும் வரிசையா நிக்கும். குறிப்பா வீட்டு லோன் இல்லனா படிப்புக்காக வாங்கின கடனை அடைக்க இது ஒரு பொற்காலம். கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பணத்தை மேனேஜ் பண்றதுல ஒரு தனி டேலண்ட் உண்டு. அதை சரியா பயன்படுத்துங்க. ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை தரும். ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டு முதலீட்டை அதிகப்படுத்துங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நிம்மதியை தரும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதுவே அவங்களை யோசிக்க வைக்கும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். குறிப்பா தம்பி இல்லைன்னா தங்கச்சியோட கல்யாணம் கைகூடும். ஆரோக்கியத்துல பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி வரலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஐட்டம்ஸை குறைச்சிக்கோங்க. அடிக்கடி டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஏத்திக்காதீங்க. யோகா இல்லைன்னா மெடிடேஷன் பண்றது உங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸா வைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கணும்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சா உங்க அறிவு இன்னும் கூர்மையாகும். காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். மொத்தத்துல கன்னி ராசிக்கு இது ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போற வருஷம்தான். ஆல் தி பெஸ்ட்.